முதல்ல இந்தியா தேசம்ன்ற ஒரு எண்ணம் இன்னமும் சில பேருக்கு நம்ம நாட்டிலே கிடையாது. ஒரு ஒரு பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கை பேர் சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. அவன்லாம் மூஞ்சில காரி துப்பலாம் போல இருக்கு. அவன் எழுதுறான், அதை எழுதிட்டு இந்த மாதிரி வரி விதிக்குது இந்தியா மேல அமெரிக்கான்னு போட்டுட்டு, கட்சி ரீதியா தாண்டி அவர் பாரத பிரதமர் மோடி அவர் ரொம்ப ஏதோ தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி இப்படி தலையை கீழே குனிஞ்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ போட்டு ட்ரம்ப் வந்து சிரிச்சிட்டு நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ போடுற வெக்கமா இல்ல? இந்தியாவில் தானே இருக்கீங்க, அதுவும் தமிழ்நாட்டில். வெக்கங்கட்ட பத்திரிகையா இருக்கு. அந்த பத்திரிகையை பார்க்கும்போது பேர் சொல்லவே எனக்கு அசிங்கம். அந்த பத்திரிகை பேர் சொல்லக்கூடாது, அசிங்கம் பிடிச்ச பத்திரிகையா இருக்குது. ஒரு பாரத பிரதமரின் முகத்தை இப்படி நீ கீழ் நோக்கி போடுறது இந்தியாவே குதிக்கி குப்பையில போடுற மாதிரி. அது நாட்டுக்குள்ள 1000 அரசியல் இருக்கலாம், அதை தாண்டி ஒரு மற்ற நாடோடு இப்படி ஒரு இது நடக்கும்போது இதை ஒருத்தர் போட மாட்டானா, எடுத்து எவனோ ஒருத்தர் கிண்டல் பண்ண மாட்டானா இன்னொருத்தன்? அசிங்கமா இல்லை? முதல்ல இந்த இந்திய குறிப்பாக தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தமிழ் அதை தாண்டி இந்திய தேசம் அப்படின்ற உணர்வு வரவே மாட்டேங்குது. நம்ம தமிழரா தெலுங்கரா ஹிந்திக்காரா அதெல்லாம் தாண்டி இந்தியா உணர்வு ஏன் வர மாட்டேங்குது? இப்படி இதுலயும் ஒரு அப்படியே கொச்சைப்படுத்தணும் எதையாச்சும். நல்லா வாச்சார் நமக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. சீனா 2000 சதுர கிலோமீட்டர் தூக்கிட்டு போயிருச்சு, கேட்குது கோர்ட்டு, எங்கப்பா தூக்கிட்டு போச்சு, டேப் வச்சு அளந்தியா, காட்டுப்பா, கொண்டு வந்து ஆதாரத்தை கொடுப்பா, அதை காட்ட முடியல ராகுல் காந்தினால. அந்த ஆள் இங்க இருந்தா தானே பாதி நேரம் போயிடுறாரு எங்காச்சும் ஃபிளைட்டை பிடிச்சு. முதல்ல இந்தியான்னு வரும்போது இந்தியா பக்கம் நிக்க கத்துக்கோங்க. முதல்ல உள்ளுக்குள்ள நீங்க 1000 அரசியல் பண்ணிட்டு போங்க, அதை யாரும் கேட்க போறது இல்லை, அரசியல். அதை தாண்டி நாடுகள் வரும்போது இந்தியான்னு என்ன முடிவெடுக்குதோ அப்படி நிக்கணும் பின்னாடி. அவன் தான் உண்மையான தேசபக்தன். இந்திய தாயின்னு சொன்னா மட்டும் பத்தாது, அந்த தாயினுடைய பாலை அருந்திய உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்ன வேண்டாம். நம்ம நாட்டின் பிரதமர் எப்படி அசிங்கப்படுத்தணுமே அப்படின்னு பத்திரிக்கை பேர் வச்சிருக்காங்க. நல்லா தீ சொல்லிட போற ஏதாச்சும்.